ஹலோ மக்களே! ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நம்ம சுதா கொங்கராவோட டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், அதர்வா அண்ட் ரவி மோகன் சாரோட நடிப்புல வெளிவந்திருக்கிற படம் தான் நம்ம பராசக்தி. ஃபர்ஸ்ட் பப்ளிக் ரிவ்யூவோட பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் என்னன்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சிவகார்த்திகேயனோட செலியன் கேரக்டர்ல போர்ட்ரே இருக்காரு இல்லையா? அந்த படத்துல இது ஆக்சுவலி பப்ளிக் ரிவ்யூல மோஸ்டா எல்லாருமே சொன்னது என்னன்னா, இந்த கேரக்டர் வந்து அவர் ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. ஒரு ஸ்ட்ராங் லீட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து மத்த எல்லா படத்த கம்பேர் பண்ணும்போது இந்த கேரக்டர் குடுத்திருந்தது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் நம்ம ரவிமோகன் சாரோட ஸ்டாண்ட் அலோன் ஆன்டகோனிஸ்ட் கேரக்டர் தட் லூத்ரஸ் ஆஃபீசர் திரு அவர் பயங்கரமா பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் டெக்னிக்கல் சைடு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி 1960ஸ்ல நடக்கிற ஒரு படம் இல்லையா? மெட்ராஸ்ல நடக்கிற மாரி ஒரு கதை செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபி டேம் பிரேக்கிங்க. அந்த ஃபீல வந்து அப்படியே கொண்டு வந்துட்டாங்க ஸ்க்ரீன்ல. அண்ட் இதோட ஐடியாலஜிக்கல் இம்பேக்ட் வந்து இப்போ நடக்கிற ஒரு பொலிட்டிக்கல் 2026 எலெக்ஷனுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம்ன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. லைக் 1996ல ஒரு ஆன்டி இந்தி இம்போசிஷன் மூவ்மெண்ட் நடக்கும். அது வந்து இப்போதைக்கு ஒரு ப்ரோவோக்கிங்கான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா இருந்தது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிட்டிக்கல் ஃபீட்பேக்ஸ் பத்தி பார்த்துருவோம். ஒரு வீக்கான ஸ்க்ரீன் பிளே, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப டிராகிங்கா இருந்தது. லைக் அந்த லவ் பொர்ஷன் வந்து ரொம்ப லென்த்தியா இருந்த மாரி இருந்தது. ஸோ ஒரு சில அன்னெசசரி அண்ட் போரிங் ஈவெண்ட்ஸ் வந்து உள்ள நடக்கிறது. அத தூக்கியிருக்கலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வச்சுட்டு கதையில ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். அப்படின்ற மாரி ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ப்ரெடிக்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா, இதோட கேரக்டரிஸ்டிக் ஆர்க்ஸு, ட்விஸ்ட்ஸு அதெல்லாமே வந்து மோஸ்ட்டா ப்ரெடிக்ட் பண்ற மாரி தான் இருந்தது அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் லேக் ஆஃப் எமோஷனல் டெப்த் அப்படின்னா என்னன்னா, ஒரு எமோஷனல் டெப்த்த வந்து இந்த படத்துல கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த படம் வந்து அந்த ஆடியன்ஸுக்கு வந்து அவ்வளோ எமோஷனலா கனெக்ட் ஆகல அப்படின்றத வந்து மீன் பண்ணியிருந்தாங்க. லைக் இந்த ஒரு கதை என்ன சொல்ல வந்தாங்கன்றது புரியுது. பட் கொஞ்சம் ஒரு சில பேர் எப்படி சொன்னாங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்ட லைக் இன்னும் கொஞ்சம் லென்த்தியா எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. லைக் பார்ட் 1, பார்ட் 2 மாரியோ, இல்ல வெப் சீரிஸ் மாரியோ விட்டிருந்தா, இது இன்னும் வந்து ஒரு இம்பேக்ட்ட வந்து பயங்கரமா கிரியேட் பண்ணியிருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் ஓவராலா ஒரு படமா பார்க்கும்போது, திஸ் இஸ் அ குட் வாட்சபிள் பீரியாடிக் ட்ராமா அப்படின்ற மாரி தான் ரிவ்யூஸ் இருந்தது. ஓகே. என்ன பண்றது? ஜனநாயகன் நம்ம தலைவரோட படம், தளபதியோட படம் கிளாஷா இருந்ததுன்னா வேற மாரி இருந்திருக்கும். கிளாஷ் ஆவலயே! பரவால்ல. என்னைக்கு ஓப்பன் ஆகுதோ, அன்னைக்கு நம்ம பொங்கல் கொண்டாடிக்கலாம். ஸோ, நீங்க என்ன பராசக்திய பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்றத கீழ கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த மாரி செலிபிரிட்டி நியூஸஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்டில் தென் டாட்டா.